வணக்கம் and welcome back to Crick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உமன்ஸ் பிரீமியர் லீகோட 18வது மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு யூபி வாரியர்ஸ் உமன்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் 6 மேட்சுக்கு 2 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் யூபி வாரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் 7 மேட்சுக்கு 2 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எலிமினேட்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க யூபி வாரியர்ஸ். லீக் ஸ்டேஜோட இறுதி கட்ட மேட்ச் கடைசி மேட்ச்ல இருக்காங்க யூபி வாரியர்ஸ். ஸோ இங்க இருந்து பேலன்ஸ் இருக்க 2 மேட்சும் வின் பண்றாங்க அப்படின்னா ஆர்சிபி குவாலிஃபை ஆகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்க 2 மேட்சுமே ஆர்சிபிக்கு ரொம்ப ரொம்ப குரூசியலான மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 8th மார்ச் நைட்டு 7:30 லக்னோ கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்ணலாம், டீம்ஸ் எந்த மாதிரி ரிஸ்கா பிக் பண்ணலாம், ஸ்மால் லீக்ல பெஸ்டான ஆப் எது, அதில் எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல பிளே பண்ணா ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் லக்னோ கிரவுண்ட்ல நடக்க போகுது. லக்னோ கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இனிஷியலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டர்ஸுக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கும் நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்குங்கிறது தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் டாஸை வின் பண்ணி சேசிங்கை சூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 150க்குள்ளதான் ஸ்கோர் கொடுத்துருந்தாங்க. அதை ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ரன்னையுமே குவாலிட்டி பேட்டிங் வச்சிருக்க மும்பை இந்தியன்ஸை 18.3 ஓவர்ஸ்ல தான் சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் 165+ ரன் ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா குவாலிட்டி பேட்டிங் வச்சிருக்காங்கன்னா 165+ ரன் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணணும் ஆர்சிபி. அதுவே இல்ல 150 தான் அடிக்கிறாங்க அது அப்படின்னா ஈஸியா சேஸ் பண்ணி வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 150. ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவராலா 4 மேட்சஸ், அதுல ஆர்சிபி 3 மேட்சும் யூபி வாரியர்ஸ் 1 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஆர்சிபி அப்பர் சைட்ல இருந்தாலும் ஹோம் வென்யூங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் யூபி வாரியர்ஸுக்கு இருக்கு. அண்ட் தென் நீங்க என்ன ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு, அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்போர்டசி ஆப் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸ்போர்டசி ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான ஆப். நிறைய கிவ் அவே இருக்கு. அந்த லீடர் போர்டு, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, சீரிஸ் லீடர் போர்டு, இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாம இன்னும் ஈஸியா நான் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பாப் அப்படிங்கிற ஆப்ஷனை பிக் பண்ணுங்க. அதாவது பிக் 1 பிளேயர். இந்த மாதிரி ஒரு 5ல இருந்து 6 பிளேயர்ஸ் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணாலே போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க விராட் கோலியை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆப்போனன்ட் பேலன்ஸ் இருக்க பிளேயர் வந்து ஒருத்தரை அவங்க பிக் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரோஹித் சர்மாவை பிக் பண்றாங்க. விராட் கோலி ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் ரோஹித் சர்மா ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் அந்த கண்டஸ்டோட வின்னர். ஈஸியா நீங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். எந்த ஒரு டிடிஎஸ் கிடையாது. அந்த 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்போர்டசி ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக் கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். யூபி வாரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரேஸ் ஹாரிஸும் ஜார்ஜியா வால்வோ 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல கிரண் நேவிகர், தீப்தி சர்மா, பிருந்தா தினேஷ், ஸ்வேதா சராவத், உமா செட்ரி, சி ஹென்ரி, சோஃபி எக்கிள்ஸ்டோன், சைமா தக்கூர், கிராண்டி கவுட். இதுதான் யூபி வாரியர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஓவராலா பார்க்கும்போது 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. இதுல ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கிரேஸ் ஹாரிஸ் 1, தீப்தி சர்மா 2, சோஃபி எக்கிள்ஸ்டோன் 3. ஓவராலா 3 ஸ்பின்னர் அண்ட் தென் 3 ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர். சி ஹென்ரி 1, சைமா தக்கூர் வந்து கிராண்டி கிரவுண்ட். ஓவராலா 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னரோட வராங்க யூபி வாரியர்ஸ். இதுல யார் அதிகப்படியான ஓவர்னா தீப்தி சர்மா 4 ஓவர்,
சோஃபி எக்கிள்ஸ்டோன் 4 ஓவர், சி ஹென்ரி 3 ஓவர், அண்ட் தென் கிரேஸ் ஹாரிஸ்ட இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இங்கேயே 13 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு 7 ஓவர்ல சைமா தக்கூர் 3 ஓவரும், அண்ட் தென் கவுட் இருந்து 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் சி ஹென்ரி 4 ஓவரையும் கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிரேஸ் ஹாரிஸ் நல்லா பவுல் பண்றாங்க அப்படின்னா அவங்க 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை யூபி வாரியர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஆர்சிபி சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனாவும் டேனி வைட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல எல்லிஸ் பெரி, ராக்வி பிஸ்ட், கனிகா அகுஜா, ரிச்சா கோஸ், ஜார்ஜியா வேர்ஹாம், கிம் கர்த், ஸ்னேர் ராணா, ரேணுகா சிங் தக்கூர், ஏக்தா பிஸ்ட். இது ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க பவுலிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஓவராலா இவங்களும் 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க. இதுல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் எடுத்துட்டீங்கன்னா ரேணுகா சிங் தக்கூர் 1, கிம் கர்த் 2, எலிஸ் பெரி 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அண்ட் தென் 3 ஸ்பின்னர், லெக் பிரேக் ஸ்பின்னர் ஜார்ஜியா வேர்ஹாம், ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் ஸ்னேர் ராணா, அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஏக்தா பிஸ்டோட வர போறாங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். இதுல யார் யாரெல்லாம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா கிம் கர்த் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, ஜார்ஜியா வேர்ஹாம் 4 ஓவர், அண்ட் தென் ரேணுகா சிங் தக்கூர் 4 ஓவர், எல்லிஸ் பெரிட் இருந்து 2 ஓவர். ஆல்மோஸ்ட் இங்கே 14 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு 6 ஓவர்ல ஸ்னேர் ராணாட் இருந்து 2 ஓவரும், ஏக்தா பிஸ்ட் இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் வந்து ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் இப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீகா இருக்கட்டும், ஸ்மால் லீகா இருக்கட்டும், இந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வரும்போது ரிச்சா கோஸுக்கு தான் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஆப்போசிட் டீம்ல உமா செட்ரி அவ்வளோ ஒன்றும் அவங்க ஃபார்ம்ல கிடையாது. அது இல்லாம அவங்களோட பேட்டிங் டவுன் ரொம்ப ரொம்ப கீழே இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது பெஸ்ட் ஆப்ஷன்ல ரிச்சா கோஸ். நல்ல அக்ரெசிவான பேட்டிங் அவங்க கிட்ட இருக்கு. நல்ல பவுண்டரி சிக்ஸர்ஸ்ல டீல் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் தான் ரிச்சா கோஸ். எல்லாமே விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. எப்படினாலும் பேட்டிங்ல ஒரு 20 ரன் ஃபேண்டசி வைஸ் பார்க்கும்போது ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ரிச்சா கோஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் இப்போ டூயல் ஆப்ஷன் பார்க்கும்போது எல்லிஸ் பெரி 2 ஓவர் பவுல் பண்றாங்க. அதுல விக்கெட் கிடைக்குதோ இல்லையோ பேட்டிங்ல ரெகுலரா எல்லா மேட்சுமே 20+ ரன் கன்சிக்யூட்டிவா ஆடிட்டு இருக்காங்க. நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க பேட்டிங்ல. ஸோ அதை கன்சிடர் பண்ணி எல்லிஸ் பெரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். இது எல்லாமே ஃபீல்டிங்ல அதிகமா கேட்ச் வர இடத்துல நிற்கிறதுனால 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கு. அண்ட் தென் ஜார்ஜியா வேர்ஹாம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. எப்படினாலும் மினிமம் 1 விக்கெட், அதுவே 2 விக்கெட் கூட எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா இவங்களும் ஒரு 10 ரன் ஸ்கோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா பவுலிங்லேயே இவங்க ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் தீப்தி சர்மா டூயல் ஆப்ஷன், பேட்டிங்ல ஒரு 10 ரன்னும் பவுலிங்ல 1 விக்கெட்டும் எதிர்பார்க்கலாம். சி ஹென்ரி கிட்ட இருந்து 1 விக்கெட். ஸோ பேட்டிங் சான்ஸ்ல ஒரு 15 ரன் குயிக்கா ஆடி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்துக்கு போய் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸ்மிருதி மந்தனா ஒரு ப்ரெஷர்ல இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பேலன்ஸ் இருக்க 2 மேட்சும் வின் பண்ணாதான் ஆர்சிபி குவாலிஃபை ஆக முடியுங்கிற கட்டாயத்துல இருக்கும் போது அவங்களோட பேட்டிங் லிட்டில் பிட் ட்ரபுள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு 60% டீம்ல மட்டும் ஸ்மிருதி மந்தனாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கிம் கர்த் டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 80% டீம்லையும், செகண்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது ஒரு 60% டீம்ல மட்டும் கிம் கர்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சோஃபி எக்கிள்ஸ்டோன 90% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா 1-2 விக்கெட் எடுத்துருவாங்க. அதனால பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா அதுல ஒரு 10 ரன் அடுத்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா யூபி வாரியர்ஸ் மிடில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ சோஃபி எக்கிள்ஸ்டோன் பேட்டிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிரேஸ் ஹாரிஸ் ஒரு பேக் டு ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச் ஒரு 20+ ரன் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஒரு 10 ரன் பேட்ல இருந்தும் பவுலிங்ல 1 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் டேனி வைட், கிரண் வேகர் இவங்க 2 பேருக்கு எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா, யூபி வாரியர்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா டேனி வைட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சேசிங்ல ஒரு நல்ல ஆவரேஜ். ஸோ சேசிங்ல வரும்போது ஒரு 70% டீம்லையும், அதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா கிரண் நேவிகரை ஒன் ஆஃப் தி கிராண்ட் லீக்ல ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரேணுகா சிங் தக்கூர் இனிஷியலி பால்ல மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா பவர் பிளேலயே 1-2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ டெத்ல பவுல் பண்ற போது நிறைய முறை
எக்ஸ்பென்சிவா தான் போயிருக்காங்க. ஸோ இனிஷியலி நியூ பால்லயே 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம ரேணுகா சிங் தாக்கூருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஜார்ஜியா வோல் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல ஃபார்ம், நல்ல ஸ்கோர் ஆடி கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா இவங்க பேட்ல ஒரு 15+ டீல் பண்ணா மட்டும்தான் அவங்களால ட்ரீம் டீமுக்குள்ள வர முடியும். ஸோ அதனால இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க யூபி வாரியர்ஸ் அப்படின்னா ஜார்ஜியா வோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஜார்ஜியா வோல ஒரு 20-30% டீம்ல மட்டும் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் டேனி வைட் வெட்ஜ் பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. இப்ப ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா டேனி வைட் வெட்ஜ் ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஸ்னேர் ராணா 2 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. அது கொஞ்சம் எக்கனாமியா பவுல் பண்றாங்க அப்படின்னா அது 3-4 கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல 1-2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. அண்ட் தென் விருந்தா தினேஷ் ஸோ டாப் ஆர்டர் இயர்லியா கொலாப்ஸ் ஆயிட்டாங்க யூபி வாரியர்ஸ். அப்ப இவங்க உள்ள நின்று பொறுமையா ஒரு 20% அடிச்சிட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இவங்க இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா அந்த டிஃபரன்ஷியல் பிக்ல இருக்கவங்களும் மஸ்ட் பிக்ல இருக்க பிளேயர்ஸுமே போதுமானது. ஆனா கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் இந்த கேம் சேஞ்சிங் பிளேயர்ஸும் இன்க்ளூட் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா நீங்க ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணாதான் ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களால எடுக்க முடியும். இப்ப கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா சேஃபா போகணும் அப்படின்னா எல்லிஸ் பெரி, தீப்தி சர்மா, சி ஹென்ரி இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இதுல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா கிரேஸ் ஹாரிஸ், ஜார்ஜியா வேர்கம், சோஃபி எக்குல்ஸ்டன் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே கூட நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டனாவோ இல்ல வைஸ் கேப்டனாவோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.